மறுபடியுமாக தேவன் ஆராதிக்க எங்களை இந்த இடத்துல இன்னும் ஒரு நாளை எங்களுக்கு தந்து இடத்துல எங்களை எல்லாரும் ஒன்று கூட்டியிருக்கிறார். இன்று நாளிலே நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்க வகையிலே இந்த நாளை தேவன் ஆசீர்வதித்து தருவார். நாங்கள் அவரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்திலும் சங்கீதம் 8 வாசித்து தேவனை துதிப்போம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரிகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. ஆமாண்டவரே, ஆமென். இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பிதாவே, உம்முடைய நாமம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்ந்தது ஆண்டவரே. உம்முடைய நாமம் பூமி எங்கிலும் எவ்வளவு உயர்ந்ததாய் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே, அப்படிப்பட்ட உங்களை நாங்கள் துதித்து ஆராதித்து மகள நாங்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை சோஸ்தரிக்கிறோம். எங்கள் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலுமாக ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே எங்களை நீங்க வழி நடத்துகிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே கர்த்தாவே. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து எங்கள் முகங்கள் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் உதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வார்த்தை மூலம் எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. அப்பா தகப்பனே, இவர்களின் ஆடுகள் என் சத்தத்தை கேட்பார்கள் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்க. மேய்ப்பர் சொல்லுகிறவர்களை என் ஆடுகள், மேய்ப்பராகிய நான் சொல்லுகிறதை என் ஆடுகள் கேட்கும் என்று அந்த சத்தத்தை நாங்கள் ஆண்டவரை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவன், நீங்க பேசுகிறதுக்காக சோஸ்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களை நல்ல நிலத்திலே ஆண்டவரே விழுந்த விதையை போல செழிக்க பண்ணுகிறதுக்காக சோஸ்திரம் ஆண்டவரே. ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. ஆராதனையிலே ஆவியானவர் அசைவாடுகிறதுக்காக சோத்திரம். எங்கள் எல்லாரையும் அனல் மூட்டுகிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஒரு மனதோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் உங்களை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆராதனையிலே நீங்க அசைவாடும்படியாக செபிக்கிறேன். ஆவியானவர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக துதிக்கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Lord. We're going to worship. Lord, you are my Lord. You are my strength, Lord. You are my rock. You are my everything, God.
அப்பா நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம் இந்த இடத்திலே. அவர் தாமே எங்கள் கண்மலையாயிருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவர் நம்முடைய ராஜாதிராஜனாயிருக்கிறார். அவரை நாங்கள் தாமே ஆராதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் தாமே உயர்த்துவோம். அவர் சர்வ வல்லவர். அவர் எங்களை ஆளுகிற தேவன். அவர் தூயாதி தூயவராயிருக்கிறார். அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த நேரத்திலே ஆண்டவரே எங்களோடு இருந்தப்பா எங்களை நீர் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்குள்ளே அப்பா கிரியை நடப்பிக்கக்கூடியதாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நீர் தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ராஜாதி ராஜன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்வோம். God is a spirit, and they that worship Him must worship Him in spirit and in truth. அப்பா நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆவியோடு நாங்கள் தாமே துதிப்போம். எங்களை நாங்கள் முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். தேங்க்யூ லோட், தேங்க்யூ லோட். இந்த வேளையிலே அப்பா எங்கள் மத்தியிலே நீங்கள் வாருங்கள் ஆண்டவரே. அப்பா நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வல்லமாயிற்றே. ஹல்லேலூயா Worthy is the Lamb, worthy
அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பார்த்திரர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்களுடைய தேவன் அப்பா, எங்களுடைய கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, அதை நாங்கள் நினைத்து ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உங்களை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ரட்சகர் அப்பா. நீர் எங்களுடைய மீட்பராய் இருக்கிறீர் ஆண்டவரே.
நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே மேன்மையுள்ளவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. கூப்பிடுகிற ஒரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உத்தரவு கொடுக்கிற எங்களுடைய தேவன் அப்பா. நீர் பதிலளிக்கிற எங்களுடைய தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி அப்பா. மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. மகத்துவமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென்.
உம்முடைய கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீர், எங்களுக்காக நீர் மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர், எங்களுக்காய் நீர் மீண்டும் வரப்போகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே. இந்த கால நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நீர் நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவரும் பயப்படத்தக்கவருமாய் இருக்கிறீரப்பா. இந்த வானமும் பூமியும் அதில் உள்ளவைகள் சகலமும் உமக்கு சொந்தமானவைகள். நாங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிற எங்கள் மேல் உம்முடைய நீதியின் சூரியனில் உதிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிற எங்கள் மேல் உம்முடைய நீதியின் சூரியனில் உதிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நீதியோடும் சத்தியத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் எங்களை நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழிகளில் நடக்கிற நாங்கள் உமது பயந்து உமது கற்பனைகளை படைக்கிற நடக்கிற எங்களுக்கு உம்முடைய ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு காட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன் உமையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று சொன்ன வசனத்தின்படி உமையே நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பூரண சமாதானத்தோடு பூரண சந்தோஷத்தோடு பூரண இரக்கத்தோடு பூரண ஆசீர்வாதத்தோடு மகிமையினால் நீர் நிரப்புகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் அருமையான இடங்களில் அமர்ந்து கொள்வோம். One person go with them. Others come forward. That's good. Hallelujah. 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 What is the day today? Sunday. Amen. Sunday. What is the day today? April 20. Palm Sunday. Oh, sorry, 13. Amen. What is the day today? April 13. Palm Sunday. So still you missed the point, huh? Huh? It's Palm Sunday. What's Palm Sunday? Kurthola. In the Kurthola Nayana. What's Palm Sunday? Huh? So wave the palms. Okay. ஒரு குருத்தொலையை இருந்துட்டு அசைச்சிட்டு வேற இல்லை நீ காலை யோசிச்சுன்னா கேள்வி கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கூட கேள்வி கேட்குறேன்னு சொல்லி நான் கேட்டா கேட்காம இருக்கே இல்லை கேட்டாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு விளங்கி இருக்குன்னு சொல்லி. ஆமென். So what's Palm Sunday? So this is the only question I'm asking today. I'm not going to ask anything more. What is Palm Sunday? They welcome Jesus into Jerusalem. Okay, they welcome Jesus into Jerusalem. Okay. Can we read
Zechariah chapter 9 verse 9. சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். Zechariah chapter 9 verse 9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதை யார் சொல்றது? பழைய ஏற்பாட்டில் சகரியா என்கிற தீர்க்கதரிசி சொல்றான். ஆனா நாங்க கொண்டாடுகிற, நாங்க செலிப்ரேட் பண்ற இந்த பாம் சண்டேக்கும் இந்த சகரியா சொல்லுகிற இந்த காரியத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? So we celebrating this Palm Sunday. So what is the connection between this Palm Sunday and the word we read in Zechariah chapter 9 verse 9? It's the way Jesus entered Jerusalem. This is the way Jesus entered the world, Jerusalem. Okay. So this is happened before Jesus born. Okay. This has happened. Zechariah prophesied this word before Jesus Christ born into this world. But Jesus came, and then before he crucified, 5 days before, when he is going to crucify? Friday. So for us it's Friday. For them, from Thursday evening till Friday afternoon. That's one day for them. So it's a holiday. It's a first day, Sabbath. So this is the day they need to in past before this. What is when Jesus died? Exactly on the Passover, Pascha. So the 5 days before Pascha, Passover, they need to choose a lamb to sacrifice. So the Israelite, when they came from Egypt, God said, the remembrance of these things, they said, okay, take a lamb to sacrifice, and he's giving a guidance, how do you need to choose this lamb? There is a procedures to choose. So they choose the lamb 5 days before they need to take to the temple to sacrifice on the Passover. இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். நீங்க ஆட்டுக்குட்டியை எடுத்து பாஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு, எப்ப பாஸ்கா பண்டிகை வருது? பாஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஏன்? பாஸ்கா ஆடு எப்படி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு பாவ மன்னிப்பு வருகிறதோ, அது போல எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு பாஸ்கா அன்று அவர் ரத்தம் சிந்தி எங்களுடைய எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார். அப்ப அதுக்காக இவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய திட்டம் இதுதான். நீங்க பாஸ்கா அடிக்கிறதுக்கு முன்பதாக 5 நாளைக்கு முன்பதாக நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்து தேவாலயத்தில் கொண்டு போய் விடணும். 5 நாளைக்கு முன்பதாக நல்ல கொழுத்த பழுதில்லாத எந்த ஒரு நசலும் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிஞ்செடுத்து நீங்க தேவாலயத்தில் கொண்டு போய் விடணும். இந்த பஸ்காவுக்கு 5 நாளைக்கு முதல்ல. அதே போல இந்த பஸ்காவுக்கு 5 நாளைக்கு முதல் இயேசு கிறிஸ்து இப்ப எங்க போறார்? நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, ஆடு வெட்டுற இடத்துல எல்லாம் இந்த ஆட்டுக்கு தெரியாது தானே எங்க போறேன்னு சொல்லி, தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. கொண்டு போகிற வரைக்கும் இழுத்துக்கொண்டே போவாங்க, அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்துல போய் தன்னுடைய கழுத்து கத்தி கழுத்துல வரும் வரைக்கும் அதுக்கு தெரியாது. இப்ப அதை போலதான் நீங்க இயேசு கிறிஸ்துவும். இப்ப அவர்
அது அவருக்கு தெரியும். தான் இந்த இடத்துல மரிக்க போகிறது அவருக்கு தெரியும். காரணம், எங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து ஆக வேண்டும். இதுதான் அவர் தேவனுடைய திட்டம். இந்த தேவனுடைய திட்டத்துக்கு இயேசு கிறிஸ்து ஓமன்னு சொல்லி வந்துட்டார். இந்த திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டதே இயேசு கிறிஸ்து. இந்த உலக ஜனத்துக்காக நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் அவர்களை மீட்டுக் கொள்வேன் சொல்லி அவர்தான் தன்னுடைய தலையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தார். இப்ப என்ன நடக்குது? 5 நாளைக்கு முன்பதாக, what we celebrate next Friday, Easter. Good Friday. We say Good Friday. So Easter. So see, look at this world. They change everything. So the Good Friday, it's very important. Not this Palm Sunday. Palm Sunday, it's not a big deal. The Good Friday is the deal. This is the day He chose to die on the cross because of us. Not on the Palm Sunday. Okay? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் மரிக்கிறதுக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த பெரிய வெள்ளி தான் முக்கியமே தவிர இந்த குருத்தோலை ஞாயிறுல இருந்து ஓசனா ஓசனா ஓசன் ஓசனான்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் பாட்டு பாடுறோம், பாட்டு பாடி 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 பழகிட்டது. We sing song, Hosanna, Hosanna in the highest. They sang the same song. Hosanna, Hosanna, Hosanna. அப்புறம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஹோசன்னா ஹோசன்னா. ஹோசன்னான அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தாவே ரட்சியம். ஏன்னா அவர்களுக்கு தெரியாது. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவர் தான் எங்களுக்கு ராஜா, இவர் எங்களுக்கு ராஜாவா வர போறார். அப்ப அவரை பார்த்து சொல்றாங்க, ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ. அதுதான் அதோட அர்த்தம். ஓசன்னா, கர்த்தாவே எங்களை நீங்க ராஜாவாகி எப்படியோ நீங்க போய் அந்த அரண்மனையில போய் கோட்டையை பிடிச்சு ராஜாவாகி எங்களை காப்பாத்துங்க இந்த ரோமர்களிடத்துல இருந்து. இதுதான் அவங்க கேட்கிறாங்க. அதான் ஓசன்னா. இப்ப கிரேக்க மொழியில இந்த ஓசன்னா வந்துட்டது. திருப்பி கொள்ளுங்க சங்கீத புத்தகம் 118வது சங்கீதம் 25வது வசனம் 26வது வசனம். Psalms 118 verse 25 and 26. Can you read this word? Psalms 118, 25 and 26. வாசிங்க. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அதுக்கு முதல்ல என்ன சொல்றாங்க? கர்த்தாவே ரட்சியும். இப்ப எப்படின்னா ஹோசன்னா ஹோசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அததான் சகரியாலையும் சொல்றார். Can you read that? Please, Lord, please save us. Save us. Please, Lord. Hosanna. Save us. Please, Lord, please give us success. Bless the one who comes in the name of the Lord. We bless you from the house of the Lord. The Lord is good God, shining upon us. Take the sacrifice and bind it with the cords of the altar. Now, Jesus tells his disciples to get this donkey. He is very genuine. He is very compassionate. You know what? When you bring this donkey, don't bring this donkey only. Can you read that word? Zechariah chapter 9, verse 9. Zechariah 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூர்ந்து, எருசலேம் குமாரத்தியே இதோ
உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும். ஏனண்டா கர்த்தாவே ரட்சியும் ரட்சியும்னு கத்துறாங்க. ஏனண்டா அவர் ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். இப்ப சகரியா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னதாகவே வந்த சகரியா 400 வருஷத்துக்கு முதல் வந்துட்டார். அவர் அதுக்கு முதல் வந்த சகரியா சொல்றார், இயேசு உன்னுடைய ராஜா, உன்னை ரட்சிக்க வருகிற ராஜா, அவர் ஒரு கழுதையில வருவார். அவர் கழுதையில வரும் பொழுது அந்த கழுதையை மட்டும் கூட்டி வர மாட்டார், அந்த கழுதை குட்டியையும் கூட்டிட்டு வருவார். அவர் தாயும் பிள்ளையும் பிரிக்கல. இது யார் சொல்றது? சகரியா சொல்றார். திருப்பி கொள்ளுங்க, மத்தேயு 21வது அதிகாரம், மத்தேயு 21வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. ஓகே, 1வது வசனத்திலிருந்து வாசி. 1வது வசனத்திலிருந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கோ. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் வந்த பொழுது ஒலிவ மலைக்கு அருகான பெத்தகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, சீசர்ல 2 பேரை கூப்பிட்டு சொல்றார், இப்படி வச்சுக்கொள்வோம், பேதுரு, பிலிப்பு, இங்க வா, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். இப்ப இயேசுவுக்கு எப்படி தெரியும்? நீங்க நேரா போங்க, போற ஊர்ல ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் கட்டப்பட்டிருக்கும், அதை போய் அவுத்துட்டு வாங்க. இவருக்கு எப்படி தெரியும்? சகரியா சொல்லியிருக்காரு, அவர் இந்த கழுதை இந்த குட்டியில தான் வருவார். ஓகே, வாசிங்க. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், யாராவது வந்து உங்கள்ட்ட கேட்டா, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே எப்படி சொல்றார்? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எது? இவைகள். அவர் பிரிக்கல, குட்டியையும் பிரிக்கல, தாயும் பிரிக்கல. ஏன்னு சொன்னா 2 வேணும். தீர்க்க தரிசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேலும் அவர் வருவார். அதுக்காக கழுதையில் ஒரு கால், கழுதை குட்டியில ஒரு கால் வைக்கலவர். கழுதையில் அவர் ஏறிக்கொண்டு போறார், குட்டி அவரோட வந்து கொண்டிருக்கு. அவருக்கு கழுதை குட்டியில போகணும், ஏன் அவர் கழுதையில ஏறி போகணும்? குதிரை இல்லையா? ஏன் தெரியுமா? இஸ்ரவேல்ல குதிரையை விட கழுதைக்கு தான் மதிப்பு கூட, கழுதையை விட ஒட்டகத்துக்கு மதிப்பு கூட. அப்போ ஒட்டகத்தெல்லாம் வந்து பிசினஸுக்கு பொதி சுமக்கிறதுக்கு கொண்டு போவாங்க. ஆனா இந்த கழுதை தான் இவர்களுக்கு முக்கியமான ஒரு மிருகம். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் எங்களை போல BMW, மெர்சிடிஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கழுதை தான் BMW, இந்த கழுதை தான் அவர்களுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ். குதிரையில யாரு தெரியுமா வருது? புறஜாதி மன்னர்கள், புறஜாதிகள் தான், அந்நியர்கள் தான் குதிரையில வருவார்கள். ஆனால் யூதர்கள் கழுதை தான் அவர்களுக்கு முக்கியம், விலை உயர்ந்தது. ஆகவேதான் அந்த கழுதை அவ்வளவு, ஏன் ஆண்டவர் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? இப்ப ஏன் இதை சொல்றாருன்றதுக்கு இந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 13வது வசனம். 2 Kings chapter 9 verse 13. Can you read that in English? Then they quickly spread out their cloaks on the bare steps and flew around toward him, shouting, "Jehovah is king." அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளில் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி, "ஜேகு ராஜாவானார்" என்றார்கள். இப்ப இந்த ஏகு எதுல வராரு? கழுதையில வராரு.
இப்ப இவருக்கு என்னத்தை விரிக்கிறாங்க? தங்களுடைய மேல் கோட் போட்டிருப்பாங்க. அந்த வஸ்திரம் சொல்றது இந்த யூதர்கள் அவர்களுடைய பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க மேல ஒரு கோட் மாதிரி போட்டிருப்பாங்க, பொய்மே போட்டிருப்பாங்க. இப்ப அந்த வஸ்திரத்தை கலட்டி விரிக்கிறாங்க ஏகு ராஜாவுக்காக. ராஜா வருகிறார் என்றத சொல்றாங்க. இப்ப அதே சம்பவம் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இப்ப அவர் கழுதை குட்டியையும் கழுதை மேல் ஏறிக்கொண்டு வருகிறார். வருகிற பொழுது இந்த ஜனங்கள் கையில குருத்தோலையை வைத்துக் கொண்டு என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா 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 அப்படின்னு சொன்னா தாவீது யாரு? ராஜா. அவர் சொல்றார், தாவீதின் குமாரனே, தாவீதினுடைய மகனாகிய ராஜாவே, நீர் எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும் சொல்லி கதறாங்க. அங்க பெரிய சந்தோஷமா பாட்டுல அவருடைய சந்தோஷ பாட்டு என்ன தெரியுமா? நீங்க எப்படியாவது அந்த அந்தோணி கோட்டையை போய் பிடிச்சு நீங்க அந்த அந்தோணி கோட்டையில நீங்க போய் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க தான் எங்களுக்கு ராஜா. இயேசுக்கு பின்னால எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? இப்ப குருத்தோலை ஞானம் எப்படி சொல்றோம்? இப்ப குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு என்ன செய்வாங்க? எல்லாரும் குருத்தோலையில ஒரு சிலுவையை செய்து அந்த சிலுவை எல்லாரும் இப்படி வேந்தி கொண்டு அப்படி ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பவனி போவாங்க. சேம் ஸ்டோரி. இப்ப அவர் என்ன தெரியுமா செய்யறாங்க? இந்த சிலுவையை செய்து கொண்டு போகல, குருத்தோலையை கையில எடுத்துக்கொண்டு இந்த குருத்தோலையை கையில வச்சுக்கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க? பவனி போறாங்க. எப்படி சொல்லி போறாங்க? கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அப்படின்னா அவங்க மறைமுகமா சொல்றாங்க, உங்களுடைய தகப்பன் ராஜா, நீங்களும் ராஜாவாயிருங்க. நீங்கள் ராஜாவாகனா எங்களுக்கு தான் நல்லம், இவர்களிடத்திலிருந்து எங்களை காப்பாற்ற முடியும். இப்ப ஏகு இப்படி போற நேரம் அவர்களுக்கு தங்களுடைய வஸ்திரங்களை, மேல் வஸ்திரங்களை கலட்டி அவர்கள் விரிக்கிறாங்க. அதுல அர்த்தம் என்னன்னா ராஜாவுக்கு மட்டும்தான் அதை செய்வாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அதுல வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த தங்களுடைய மேல் வஸ்திரத்தை கலட்டி என்ன செய்யறாங்க? விரிக்கிறாங்க. எதுக்கு? வஸ்திரம் என்னையா வஸ்திரம்? அவர் ராஜாவாக போறாரு. அவர் ராஜாவாகனா எங்களுக்கு சந்தோஷம். இப்ப இவர்களுடைய கனவு அப்படின்னு சொன்னா பெரிய கனவு. இவர் ராஜாவாகுவாராம். இவர் ராஜாவாகினதுக்கு பிறகு இந்த ரோம பேரரசு அப்படியே தள்ளிடுவாராம். இவர் தள்ளினதுக்கு பிறகு நாங்களாம் சுதந்திரமா எங்களை இஷ்டப்படி வாழலாம். அன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் போனாங்க தெரியுமா? சரித்திர ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அது பஸ்கா பண்டிகையின் நேரம் என்றபடினால முழு உலகத்தில இருந்தும், ஏன்னா தேவாலயத்துக்கு முறை போவாங்க, இது உண்டு. இப்ப முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறதுக்காக எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. பண்டிதர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர். எப்ப வந்தாங்க? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது. இவ்வளவு சனத்தொகை அந்த இடத்துல கூடி இருக்கலாம். ஏன்னு தெரியுமா? பரிசேயர் சதுசேயர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவருக்கு பின்னால போற கூட்டத்தை பார்த்தா பயப்படுறாங்க. வசனம் சொல்லுது, இவருக்கு பின்னால போகிற கூட்டத்தை பார்த்தா இவரை கொண்டு போய் எப்படியோ ராஜாவாக்கிடுவாங்க. இவரை ராஜாவாக்கி விட்டா எங்களுக்கு ஆபத்து. பரிசேயர் சொல்றாங்க, இந்த போகிற கூட்டத்தை பார்த்தா இவர் ராஜாவாகிடுவார், இவர் ராஜாவாகினா எங்களுக்கெல்லாம் எங்களுடைய கதிகள் அதோகதி ஆயிரும். இந்த ஜனங்கள் ராஜாவுக்கு மட்டும்தான் தங்களுடைய வஸ்திரத்தை கலட்டி பிரிப்பாங்க. அவருடைய முழு நோக்கமும் இவர் ராஜாவாகிடுவார், ராஜாவாகிடுவார், ராஜாவாகிடுவார். அவர் அவங்களோட தலையில எல்லாம் மண் அள்ளி போட்டுட்டார்.
எப்படி தெரியுமா? அந்த படத்தை போடுங்க. இப்ப ரெண்டே வழிதான். என்ன வழி? ரெண்டே வழி. இப்ப கழுதையில சவாரி செய்து கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருக்கு பின்னால ஒரு கூட்டமே வருது. There is a big crowd. Around 200 to 300,000 people behind him. So their thought is Jesus should go right to this palace to become a king. அவர்கள் ஒன்று நினைச்சா இவர் வேற ஒன்று செய்கிறார். எங்களுடைய தேவன் எப்பயுமே அப்படிதான். நாங்க ஒன்று நினைச்சா அவர் செய்யறது வேற இருக்கும். ஏன் தெரியுமா? நாங்க எப்பயுமே குறுக்கு வழியில யோசிப்போம், அவர் எப்பயுமே நேர் வழியில யோசிப்பார். அதுதான் அவருக்கும் எங்களுக்கும் இல்ல. இந்த ஜனங்கள் யோசித்தாங்க, குறுக்கு வழியில போய் இவரை ராஜாவாக்கி அற்ப சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி. ஆனா அவர் சொல்றார், நான் இந்த கழுதையை நான் ரைட் சைடுக்கு திருப்பி இருந்தா கோட்டையை போய் பிடிச்சிருப்பேன். அந்தோணி கோட்டையில போய் இருந்து அந்தனியை வெளியே தூக்கி தள்ளிட்டு நான் ராஜாவா இருக்கலாம். ஆனா அது எனக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தேவாலயம் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆனா எனக்குன்னு ஒரு சில கடமை இருக்குது. எனக்காக ஒரு காரியம் நிறைவேற்றப்பட இருக்குது. நான் ஒரு காரியத்துக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். அந்த காரியத்தை நிறைவேற்றணுமா இருந்தால் நான் கழுதைய இடது பக்கம் திருப்புவேன். இந்த தேவாலயத்துக்கு நேர் எதிர்பக்கம் அந்தோணி கோட்டை. இந்த அந்தோணி கோட்டைக்கு நேர் எதிர்பக்கம் தேவாலயம். இப்ப நான் சொன்னேன், பஸ்கா பண்டிகைக்கு 5 நாளைக்கு முதல்ல இவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்வார்கள். அந்த ஆட்டுக்குட்டி பலியிடுகிறதுக்காக எங்க கொண்டு போகணும்? தேவாலயத்துக்கு கொண்டு போகணும். இப்ப இன்னும் 5 நாள் இருக்குது. எதுக்கு? பஸ்கா பண்டிகை வாரதுக்கு. இப்ப அதே பஸ்கா பண்டிகைக்கு இப்ப அடிக்கப்படும் பலியா கொண்டு போகிற ஆடு யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த ஆட்டை கைட் பண்றது யாரு? தேவன். இந்த பஸ்கா பண்டிகை நேரம் இவர் என்னென்னலாம் இவர்கள் செய்ய வேண்டுமோ இது எல்லாவற்றையும் செய்கிறதுக்காக தன்னுடைய வழியை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறான், சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறான், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவருக்கு ஓசன்னா. சகரியா சொல்லுகிறான், அவர் கழுதை குட்டியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார், அவர் உன்னதத்தில் வருகிறவருக்கு ஓசன்னா ஓசன்னா. எபிரேய மொழியில கர்த்தாவே ரட்சியும் சொன்னத கிரேக்க மொழியில ஹோசன்னா எங்களை காப்பாற்றும். ஹோசன்னான்னு சொன்னா கர்த்தாவே. இப்ப சொல்லுங்க, நீங்க ஹோசன்னா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இப்ப நீங்க ஓசனா சொல்லுவீங்களா இருந்தா அப்புறம் என்னத்துக்கு அவர் கழுதை இந்த பக்கம் திருப்பி இருக்கணும்? கழுதை அந்த பக்கம் இல்ல திருப்பி இருக்கணும். அவர் கழுதைய அவர் இடது பக்கம் திருப்புறது காரணம் என்ன தெரியுமா? நீங்க இதுக்கு பிறகு ரட்சியம் சொல்லி கத்தாதபடி நான் உங்களை ரட்சித்தேன் என்று சொல்லுகிறதுக்காக அவர் அடுத்த பக்கம் திருப்பிட்டார். இப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலமும் ஆம் என்றும் இருக்குது. அங்க இருக்குது. பிறகு என்னத்துக்கு தாங்கன்னு கேட்கிறது? தாங்கன்னு கேட்கிறது எதுக்கு தெரியுமா? இல்லாட்டி இருக்கிறது எதுக்கு தாங்கன்னு கேட்கணும்? போய் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இப்ப எங்களுக்கு ரட்சிப்பை போய் எடுத்துக்கொண்டு அதை உடுத்தி கொள்ள வேண்டி இருக்கிறதே தவிர தாங்கன்னு கேட்டு அவர் சொல்றார், நான் லட்சக்கணக்கா அங்க வஸ்திரத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், இதை எடுத்து போட்டு கொள்றது கூட உனக்கு சோம்பலான்னு கேட்டுவார். ஆமென்.
மனிதனுடைய மைண்ட் இப்படி தான் குறுகலாகவே இருக்கும். That's a human nature. குறுக்கட் always. எப்பயுமே குறுக்கட்டை தான் யோசிக்கும். எப்படியாவது குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில் போயிடணும், குறுக்கு வழியில் போய் டைமை பாஸ் பண்ணிடணும், குறுக்கு வழியில் போய் டெஸ்ட் எழுதிடணும், குறுக்கு வழியில் போய் சம்பாதிச்சிடணும். எல்லாமே குறுக்கு வழி. மனித வாழ்க்கையே குறுக்கு வழி ஆயிட்டது. ஆனால் அவர் சொல்றார், எனக்கு இந்த குறுக்கு வழி சரி வராது, எனக்கு நேர் வழியாக தான் வரணும். ஜீவனுக்கு போகிற வழி ஒடுக்கமும் குறுகலுமா தான் இருக்கும். இஷ்டம்னா வாங்க, கஷ்டம்னா அங்க பெருசா இருக்கு போங்க. பெரிய பாதையா இருக்குது. என்ன சொல்றது, 407 விட பெருசா இருக்குது. ஆனா இங்க வரணுமா இருந்தா கிராவல் ரோட் தான், பரவாயில்ல, இது வாங்க, விருப்பமானவங்க வாங்க. ஆனா நான் விரும்புறேன் எல்லாரும் இந்த வழியில வரணும்னு சொல்லி, அதான் அவர் எதிர்பார்க்கிறார். இப்ப Jesus choose the cross, not the palace. He choose the cross, not the palace. அவர் பேலஸை சூஸ் பண்ணி இருந்தால் நாங்களாம் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. அவர் கிராஸை சூஸ் பண்றதால தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். அவர் இடது பக்கம் போய் தேவாலயத்திலே தன்னை அடிக்கப்படும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தபடினால தான் நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம். அவர் அடுத்த பக்கம் திருப்பி இருந்து அந்த ராஜ கோபுரத்துக்கு போயிருந்தாருன்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். யூதர்கள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இதுதான் அதனுடைய நியதி. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய நியதி என்ன தெரியுமா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. யூதருக்கு மாத்திரமல்ல, கிரேக்கருக்கு மாத்திரமல்ல, செல்வந்தர்களுக்கு மாத்திரமல்ல, படித்தவர்களுக்கு மாத்திரமல்ல, சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற செய்தி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதும், அவர் மரிக்கிறதும், அவர் 3வது நாள் உயிரோடு எழுப்புகிறதும், அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதும், மறுபடி இந்த உலகத்துக்கு வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பரலோகத்துக்கு அவரோட கூட கூட்டிக் கொண்டு போகிறதும். இதுதான் அவருடைய திட்டம். அந்த திட்டத்துல நாங்க இடையில போய் சில காரியத்தை போய் சொல்கிறது, அதான் குறுக்கு வழி. ஏன்னா இப்படிதான் பரலோகம் போகணுமா, இப்படியும் போகலாமேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? choice is yours. நீ அந்தோணி கோட்டைக்கு போகணுமா, தேவாலயத்துக்கு போகணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. நான் இந்த பக்கம் போறேன்னு சொல்லிட்டார். இப்ப அவருக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு கூட்டம் போகுது. இந்த கூட்டம் என்ன திரும்ப செய்து, இங்க ஓசன்னா கத்தாவே எங்களை ரட்சின்னு சொன்ன கூட்டம் 5 நாளைக்கு பிறகு அவரை சிலுவையில் அறையும் சொல்லிட்டான். ஏன் தெரியுமா? எங்களை ரட்சியும் தாவீதின் குமாரனே, நீங்க ராஜாவுடைய மகன், நீங்க எங்களை ரட்சியும், நீங்க உங்களை விட்ட வேற கதியை எங்களுக்கு இல்ல, நீங்க தான் ராஜா. இப்படி சொன்ன வாய் 5 நாள்ல சொல்லுது அவரை சிலுவையிலே அறையும். ஏன் தெரியுமா? அவர் இந்த பக்கம் போனதால. அவர் அடுத்த பக்கம் போயிருந்தாருன்னு சொன்னா இவரை போல ஒரு ராஜா இந்த உலகத்துல யாருமே இல்லைன்றான். அவர் தேவாலயத்துக்கு போய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற போனபடினால் அவரை எதிர்த்தார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இப்ப வாசிங்க மத்தேயு 21 3வது வசனம். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இவர் இவ்வளவு நேரம் சொன்ன காரியம், போங்க கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை கட்டி இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டியும் இருக்கும், அந்த கழுதையும் குட்டியையும் நீங்க அவிழ்த்து கொண்டு வாங்க, யாராவது கேட்டா இது எங்களுடைய ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. இதெல்லாம் நிறைவேறினது எதுக்காக? அவருக்காக இல்ல, நமக்காக.
நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான், நாமெல்லாம் கார்ல போகணும்ன்றதுக்காக தான், நாமெல்லாம் சுகமா இருக்கணும்ன்றதுக்காக தான், நாமெல்லாம் உயிரோடு இருக்கணும்ன்றதுக்காக தான் அவர் அதை நிறைவேற்றினார். தீர்க்கதரிசி சொன்னது. அடுத்த வசனம். இயேசு தங்களுக்கு சொன்னப்பட்டபடியே கட்டளையின்படியே செய்து கழுதையும் குட்டியையும் அவர்கள் அழைத்து வந்தார்கள். அவர் இப்ப கழுதையில் ஏறிக்கொண்டு போகிறார். எல்லாரும் ஓசனா ஓசனான்னு கத்தி கொண்டு வருகிறாங்க. கத்தி கொண்டு வரும் பொழுது இவர் அவர்களுடைய தலையில மண்ணை வாழி போட்டுட்டு இவர் சொன்னார், எனக்காக ஒரு கூட்டம் காத்திருக்குது. நீங்க நான் வந்தும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் எனக்காக ஒரு கூட்டம் காத்திருக்குது. அந்த கூட்டத்துக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும். இதுதான் என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்ப அப்படியே இவர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கும் பொழுது நல்ல சம்பவம். 13வது வசனம் 12வது வசனம் வாசிங்க. மத்தேயு 21. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்தார். இப்போ எங்க வந்துட்டார்? தேவாலயத்தில். அவங்க இத்தனை பேர் இயேசுக்கு சொல்லியிருப்பாங்க, மெசியா this way. எதுக்கு? ராஜா வாங்கணும்னா இந்த பக்கம். அவர் சொல்லியிருப்பார் not this way. எதுக்காக? நாம் போய் அங்க உட்கார்றதுக்கு வரல, தேவாலயத்துல போய் தேவாலயத்துடைய செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படியாக. எப்படி ஒரு பஸ்கா பண்டிகை அன்றைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அதனுடைய ரத்தத்தினால் எங்களுக்கு பாவங்கள் மூடப்படுகிறதோ, சேம் சினாரியோ தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் இந்த தம்முடைய சரீரத்தை ஒரு பஸ்கா ஆட்டை போல அவர் சொல்றது, அவர் அடிக்கப்படும் பொழுது வாய் திறவாது இருந்தார், ஒண்ணுமே பேசல. ஆட்டிலையும் பல விதம் இருக்குதானே. எப்படி இருக்கு? ஊராடு இருக்குது, செம்மறி ஆடு இருக்குது. இறைச்சி கடைக்கு போனா சொல்லுவாங்க அப்படி, இது ஆட்டிறைச்சி, இது ஊர் ஆட்டிறைச்சி, இது செம்மறி ஆடு. இப்ப அப்படி பல விதம் இருக்கு. இதுல இந்த செம்மறி ஆடு இருக்கு தெரியுமா? இந்த செம்மறி ஆடு வந்து என்ன சொல்றது, ஒரு அப்பாவி, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அடிச்சு ரத்தம் போக ஒண்ணுமே தெரியாது, சத்தம் கத்தாது. நீங்க அந்த செம்மறி ஆடுக்கு அந்த மயிர் வளரும், அதுலதான் நாங்கள் உடுப்பெல்லாம் வருது, சில அடைமான உடுப்பு போட்டதெல்லாம் வருது. இப்ப அந்த மயிரெல்லாம் பற்ற நேரம் அது கத்தாது, சத்தமே போடாது, அமைதியா இருக்கும். இதை போலதான் இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு அவ்வளவு துன்பப்படுத்தி அடிக்கப்பட்டு இவ்வளவு காரியங்களை செய்யும் பொழுது அவர் அமைதியா இருந்தார். எதுக்காக? எங்களை ரட்சிக்கிறதுக்காக. எங்களை ரட்சிக்கிறதுக்காக வந்த இப்ப இவர்களுடைய எதிர்பார்ப்பு வீணா போய் அவர் தேவாலயத்து பக்கம் திருப்பிட்டார். இப்ப தேவாலயத்துக்குள்ள போனா தேவாலயத்துல ஒரு சம்பவம் நடக்குது. வாசிங்க. ஆலயத்திலே விக்கிறவர்களும் இப்ப அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்துல போன நேரம் சர்ச்சுக்கு வந்த என்னத்தை பார்க்கணும்? துதி இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும், ஆராதனை இருக்கணும், செய்தி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், அந்த இடத்துல ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். இதுதான் தேவாலயத்தில் இருக்கணும். இப்ப இவர் போன தேவாலயத்தில் என்ன இருக்குது பாருங்க. விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகைகளாக்கினீர்கள். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதி இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து செய்த ஒரு காரியமும் எழுதாத சொல்லாத செய்யல, எழுதினதையும் சொன்னதையும் தான் செய்தார். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதி இருக்கிறது, அதை நீங்கள் என்ன மாத்திட்டீங்க? கள்ளர் குகையா மாத்திட்டீங்க.
இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைகளை பார்த்து சொல்றார், இன்றைக்கும் நீங்க அதே வேலையை தான் செய்றீங்க எல்லாரும். சபையை வச்சு பிசினஸ் பண்ண, அன்னைக்காவது சபையை உள்ளுக்குள்ள பிசினஸ் பண்ணாங்க, இன்னைக்கு சபையை வைத்தே பிசினஸ் நடக்குது. இப்படிப்பட்ட ஊழியங்கள் பேசாம ஒரு சூதாட்ட கடையவே திறந்துடணும், சம்பாதிக்கணும்னு சொல்லணும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க சொல்ல வேணுமா இருந்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவருடைய கஷ்டங்கள், அவருடைய வேதனைகளை சொல்லி அவர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்கிறது, தேவன் மனிதன் மேல் எவ்வளவு பிரியமாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார் என்றத சொல்லணுமாயிருந்தால், பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சகலவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். உலகம் வேணுமா இருந்தா உலகத்து பக்கம் போயிடணும், கர்த்தர் வேணுமா இருந்தா கர்த்தர். இயேசு சொன்னார், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுத்துருங்க. அதை கொண்டு வந்து என் சபையில போடுறீங்க. There is no political in the church. There is no business in the church. Church is the structure of the body of Christ. தலை சொல்லுது preach the word. தலை சொல்லுது, மைண்ட் சொல்லுது spread the gospel. இந்த மைண்ட் சொல்லுது love one another. இந்த மைண்ட் சொல்லுது ஐக்கியமாயிருங்கள், சரீரத்திலே பங்குள்ளவர்களாயிருங்கள் சொல்லி. ஆனா இப்ப இந்த மைண்ட் சொல்றதை கேட்காதபடி இந்த சரீரம் என்ன தெரியுமா செய்து, இல்ல நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் வாழுவேன். அப்ப என்ன தெரியுமா நடக்கும், இந்த மைண்ட் ஒரு நேரம் சொல்லும், நான் அப்பவே உனக்கு சொன்னேன் நீ இதை செய்யாத செய்யாத செய்யாத, இப்ப பத்தியா கேன்சர் வந்துட்டு. கர்த்தர் சொல்லுகிறது செய்யாத சபையிலெல்லாம் கேன்சர் தான் வரும். ஏன் தெரியுமா, மற்ற வியாதிகள்லாம் வேற, இந்த கேன்சர் எப்படி தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு 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 அது வந்து அப்படி பெருசா வந்து நிற்கும். பெரிய பூதாகரமா வெடிக்கும் வரைக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. இயேசு கோபப்பட்ட ஒரே ஒரு இடம் இங்கதான். அவர் எதுக்காக கோபப்பட்ட, அவர் கோபப்பட்ட ஒரே ஒரு இடம் இங்கதான். அதுவும் கோபப்பட்டது எதுக்காக, என்னுடைய பிதாவினுடைய வீட்டை நீங்கள் கல்லர் குகையாக்கிட்டீங்க. அவர் நல்லதுக்கு கோபப்பட்டார், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லது. அப்ப இந்த நல்லதுக்கு விரோதமாய் ஒரு கெட்டது வரும் பொழுது அவருக்கு கோபம் வருது. இப்ப நாங்களும் ஒரு தீய காரியத்தில் வழி விலகி போற நேரம் அவர் வேதனைப்படுகிறார், வருத்தப்படுகிறார். ஆனா இன்னைக்கு இந்த உலகம் என்ன தெரியுமா செய்யுது, ஒருத்தன் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி ஒருத்தன் எழுப்புவானா இருந்தால் அவனை எப்படியோ விழுத்தாட்டிடணும், அவனை கீழே தள்ளிடணும், அவனை போட்டு மிதின்னு மிதிக்கணும். ஏன் தெரியுமா, அவன் எழுப்பி வருவானா இருந்தா, அவன் சுவிசேஷத்தை சொல்லுவானா இருந்தால், அவனுக்கு பின்னால ஒரு கூட்டம் ஜனம் போகுமா இருந்தால், இந்த பரிசேயர் சதுசேயர் அதை தான் செஞ்சாங்க. இயேசுக்கு பின்னால பெரிய ஒரு கூட்டமே போக வெளிக்கிட்டது. இந்த போக வெளிக்கிட்ட இந்த கூட்டத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு பெரிய பொறாமை வந்துட்டு, இந்த பொறாமை தான் அவர்களை சிலுவையில அறைய பண்ணியது. இதனுடைய உச்சம் தான் அவரை கொண்டு போய் சிலுவையில போய் இங்க ஓசனா சொன்னவர்கள் இப்ப இயேசுவை சிலுவையில் அறையும்னு சொல்ல வச்சுட்டான். அவ்வளவு பெரிய இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது, சுவிசேஷம் ஒரு மனுஷன் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி வெளியே வரான், அவன் வளர்ந்து வருகிறான், அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் எப்படியோ ரட்சிக்கப்படுது. ஜனங்களுக்கு சுவிசேஷம் போனா சரி, ஆனா அவனுடைய வளர்ச்சி சிலருக்கு பிடிக்குதில்லை. இப்ப என்ன தெரியுமா நடக்குது, இவனை எப்படியாவது விழுத்தாட்டணும். எப்படி கதை வருது தெரியுமா, ஐயோ பிரதர் உங்களுக்கு தெரியுமா, அந்த சபையில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், நான் யாரையும் குறை சொல்லலை, அவருக்கு அந்த சகோதரியோட இது ஒரு தொடர்பு இருக்கு.
இந்த சபையில இருந்து அவர் பாருங்க, அந்த சபையில இருக்கிற அந்த பாஸ்டருடைய மனைவியை அவர் கண்ணோக்கமா இருக்கார். எதுக்காக? ஊழியம் வளருது, சபை வளருது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சுவிசேஷம் போகுது, இருக்க முடியல. ஏன் தெரியுமா? வருமானம் போயிடும், இங்க இருக்கிற ஜனங்கள் போயிடுவாங்க, எனக்கு வருகிறதான வருமானம் இல்லாம போயிடும், சபை வளராது. சபை வளராதுன்னு சொல்லி தெரிஞ்சா கர்த்தருடைய சமூகத்துல போய் முழங்கால் பண்ணிட்டு சபையை வளர்க்க பார்க்கணுமே தவிர, அங்க ஒருத்தன் வளர்க்கிறானேன்னு சொல்லி அவனை போய் தட்டக்கூடாது. இப்ப இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த வசனத்தை எப்படி தெரியுமா நினைக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போனார் பிரதர், அவர் அங்க இருந்த எல்லா பிசினஸ் பண்றவங்களையும் அடிச்சு திறத்திட்டார். அவர் அடிச்சு திறத்துறத பத்தி அவர் அந்த அப்படின்னு சொன்ன இந்த வசனத்தை வந்திருக்கவே வந்து அவர் சொல்றார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க உங்களுடைய சொந்த காரியங்களையும் சோக கதைகளையும் சொல்லிக்கொண்டு ஒருத்தர் குழப்பிக்கொண்டு தகாத காரியங்களை பேசிக்கொண்டு மற்றவர்களை பற்றி இந்த இடத்துல கதைக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல இருக்காதீங்க என்றார். இன்னைக்கு பெஸ்ட் பிசினஸ் இந்த வேர்ல்ட் என்ன தெரியுமா? என்ன பிசினஸ்? Evangelism. Evangelism is the best business in the world. ஏன் தெரியுமா? நீங்க இங்க இருந்து ஒரு நாட்டுக்கு போறீங்க, இங்க இருந்து ஒரு தேசத்துக்கு போறீங்க, ஒரு தரம் வந்து ஒரு கூட்டம் வச்சுட்டு போறதுக்கு $5,000, $6,000, $10,000 பேரம் பேசுறோம். அதான் சொன்னேன், பெஸ்ட் பிசினஸ் இன் தி வேர்ல்ட். யார் மாத்தினது? யார் மாத்தினது? இன்றைக்கு அநேக பிரசங்கிமார் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. there is no fathers. தகப்பன்மார் இல்ல சபையில. தகப்பன் சபையில வீட்டுல தகப்பன் இல்லாட்டி அந்த வீடு எப்படி இருக்கும்? தகப்பன் இல்லாத அந்த வீடு ஏதோ ஒரு இடத்துல விலகி கொண்டே போகும். இன்னைக்கு சபைகளுக்கும் அவர் தகப்பனா இருக்கிறார். இந்த தகப்பனை விட்டுட்டு வேற திசையில போறாங்க. அதனாலதான் பிரச்சனை, அதனாலதான் சோதனை. ஆனா இப்படி எல்லாம் நடக்கிற நேரத்துல நீங்க யாரையாவது ஒரு காரியத்தை சொல்லி, இது வல்லமையான ஒரு கர்த்தருடைய கர்த்தர் பாவிக்கிறதான ஒரு பாத்திரம், இவருக்காக ஜெபிப்போம் சொல்லிட்டா இவரும் அதை சேர்ந்தவன் சொல்லி முத்திரை குத்திடுவாங்க. ஆனா இயேசு சொல்றார், this is not your job. Judgment is not your job. இயேசு கிறிஸ்து தான் செய்தார். நீங்க எல்லாம் என்ன ஜட்ஜ் பண்றீங்க? நான் எங்க போகணும், எங்க இருக்கணும், எப்படி ராஜாவாகணும் சொல்லி நீங்க என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவர் சொல்றார், I know what is right. I know what my father want. I do what my father said. I do what my father's desire. என்னுடைய தகப்பனுடைய விருப்பத்துக்கு மாறாக நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் தகப்பனுடைய விருப்பத்தை மாத்திரம் செய்தால் சபையில 10 பேர் இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு வசனத்தை பிரசங்கிச்சீங்கன்னு சொன்னா சபையில 10 பேர் மேல இருக்காது. ஆனா வித்தியாசமான காரியத்தெல்லாம் சொல்லுங்க, செய்யுங்க, is a mega church. ஆனா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருக்கு முன்னால மெகா சர்ச்சும் சரி, பசார் சர்ச்சும் சரி, ஈக்குவல். அவர் சொல்லணும் இது மெகா சர்ச், இது மெகா சர்ச் சொல்லி அவர் சொல்லணும். இன்றைக்கு நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஐயோ பிரதர், அந்த சபைக்கு போனோம் பிரதர், இந்த சபைக்கு போனோம் பிரதர். ஐயோ சபைக்கு போனோம்னு சொல்லாதீங்க பிரதர். கர்த்தர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க பிரதர். கர்த்தர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க சிஸ்டர். அதுதான் முக்கியம். கர்த்தர் என்னோட என்ன பேசுறார்? இன்றைக்கு அந்த சிஸ்டர் எப்படி வந்தாங்க, இந்த சிஸ்டர் எப்படி வந்தாங்க, அவர் எப்படி வந்தார், இவர் அது இல்ல. இன்றைக்கு அது என்ன? கர்த்தர் இன்றைக்கு என்னோட என்ன பேசினார்.
கர்த்தர் இன்றைக்கு என்னோட பேசாவிட்டால் இந்த வாரம் முழுக்க என்னால கழிக்க முடியாது. அது கண்ணீரும் கம்பளையுமாயுமே இருக்கும். கர்த்தர் எங்களோட பேசாவிட்டால் ஒன்றுமே இல்லை. பிரசங்கி சொல்றான், இப்ப நான் சூரியன் நிக்கலன்னு பார்க்கிறேன், நான் கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாம் மாயை. காசு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுபவிச்சேன், காசு இருக்குன்னு சொல்லி எல்லாவற்றையும் நான் பார்த்தேன், காசு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் படித்தேன். ஆனா இப்ப வந்து பார்க்கும் பொழுது எல்லாமே மாயா இருக்குது. சூரியனுக்கு கீழே நான் காண்கிறது எல்லாமே மாயை. அவரை விட்டுட்டேன். இன்றைக்கு ஐயோ இந்த நிலைமை மாறணும், எப்படியாவது இந்த நிலைமை மாறணும். இயேசு சொன்னார், இயேசு சொன்ன வார்த்தை நடந்துடக்கூடாது. என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு சொன்ன எல்லாமே நடக்கணும், ஆனா இது மட்டும் நடந்துடக்கூடாது. நான் திரும்பி வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ, இந்த சந்தேகம் நடந்துடக்கூடாது. ஏன்னா அவர் தேவனுக்கே சந்தேகம் வந்துட்டுன்னு சொன்ன பாருங்க, நான் திரும்பி வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோன்னு சொல்லிட்டாரு. அவருக்கே ஒரு டவுட், ஏன்னா இப்படிதான் இந்த உலகம் போக போகுது. நான் மனிதனா இந்த உலகத்துக்கு வந்தே என்னை ஏற்றுக்கொள்ளல, நான் வந்துட்டு இப்ப போனதுக்கு பிறகு யார் ஏற்றுக்கொள்ள போறா? நீங்க எதை சொன்னா ஏற்றுக்கொள்ள போறார்கள். ஆனா உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வான்னு சொல்லி அவர் சொல்ற நிலைமையில நாங்க இருக்கணும். அதை விட்டுட்டு நான் உன்னை அறியேன்னு சொல்லி வெளியே தள்ளுற நிலைமைக்கு போயிடக்கூடாது. இன்னைக்கு கவலைக்குரிய விஷயம் இதுதான். என்ன சொல்லணும்? யாராவது உங்களுக்கு ஐயோ பிரதர் அதை பார்த்தீங்களா, பிரதர் இதை பார்த்தீங்களா, அவரை பார்த்தீங்களா, நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தரை பார்த்தேன் பிரதர், கர்த்தர் பார்த்து பிரதர், நான் கர்த்தரை பார்த்தேன். கர்த்தர் ஒருவன் வியாதிப்பட்டால் மூப்பர் எல்லாரையும் கூப்பிட்டு அவனுக்காக செபிங்க. சபையில் ஒரு தேவை இருக்குன்னு சொன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அதை விட்டுட்டு நீங்க இங்கே கொண்டு வந்து புறாவை வித்து ஆட்டுக்குட்டியை வித்து தான் நீங்க அந்த காசை கொண்டு என்னுடைய காரியத்தை செய்யணுமா இருந்தா அப்படிப்பட்ட காரியம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றார். அவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன். அதை விட்டுட்டு நாங்க ஏன்? கர்த்தர் சொல்லுகிறார், பிரதர் உங்களுடைய நிலத்தை விற்று உங்களுடைய வீட்டை விற்று இந்த ஊழியத்துக்காக இதை செய்யுங்கள். காலையில் நான் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க சொன்னேன். அப்போஸ்தலர் புத்தகத்தில் அனனியாவும் சப்பிராலும் தங்களுடைய சொத்தை வித்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? பிசினஸ். இந்த பிசினஸ் ஏர்லி சர்ச்லயும் இருந்தது, ஆதி திருச்சபை. என்னுடைய காசை வச்சே நான் சூதாட்டம். அவன் சொல்றான், Peter, you know I sold my property for $1 million. பீட்டர் கேட்டார? பீட்டர் கேட்கல, பவுலும் கேட்கல, யாரும் கேட்கல. இவங்களா வாலண்டியரா வந்து சொல்றாங்க, I sold my property for $1 million. ஆனா அவர்கள் வித்தது எவ்வளவு தெரியுமா? $2 million. இப்ப தேவனுடைய சமூகத்துல வந்து பிசினஸ் போய் பேதுரு ஒண்ணுமே சொல்லல, பட்டுட்டு விழுந்தா போட்டுட்டு போயிட்டான். எப்படி? யாரும் ஒண்ணு சொல்லல. இவரா வந்தார், இவரா வாயை திறந்தார், இவரா செத்துட்டார். இப்ப வைஃப் வாரா. இப்ப வைஃப் வந்து பேதுருக்கு சொல்றார், yeah, we sold our property for $1 million. But God knows how much. அவளும் போட்டுட்டு போயிட்டான். இப்ப அந்த பேலன்ஸ் 1 மில்லியன் எங்க போனது? நாங்க கர்த்தருக்கு செய்யணுமா இருந்தா செய்யணும், ஆனா கர்த்தரிடத்துல வந்து போய் சொல்லக்கூடாது.
இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறேன்னு சொன்னா, பிரதர் நான் வேலை செய்கிறதே, நான் சம்பாதிக்கிறதே, நான் ஓடுகிறதே இந்த ஊழியத்துக்காக தான். ஊழியத்துக்காக என்ன செஞ்சீங்க பிரதர்? 1 மணி நேரம் நான் ஜெபிக்க கூட இல்லை பிரதர். அல்லேலூயா. ஆனா அதே வாய் நான் ஊழியத்துக்காக ஓடுகிறேன் பிரதர், ஓடுகிறேன் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் பிரதர். ஆனா ஊழியத்து பக்கம் அவருடைய காத்து வீசவே இல்லை. ஆனா இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? பிரதர் அவரோட மட்டும் சேர்ந்தீங்கன்னா இந்த ஊழியத்தை உங்களால செய்ய முடியாது. இப்ப குறை சொல்லிட்டு இருக்கிறார். இவரே குறை, இவர் மற்றவரை குறை சொல்றாரு. என்ன தெரியுமா? அப்படிப்பட்டவங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லணும்? பிரதர் நீங்க போய் உங்களோட கண்ணாடியை, நீங்க போய் கண்ணாடிக்கு முன்னால இருந்து நீங்க உங்களோட முகத்தை பாருங்க, அதை பார்த்து நீங்க துப்பி பாருங்க, அது எங்க விடும். இயேசு சொன்னார், நீ மற்றவனை கை காட்டி அவனுக்கு குறை சொல்றதுக்கு முதல்ல நீ உண்ட கண்ணில் அல்லது எடு. இன்றைக்கு மற்றவர்களை குறை சொல்லி, மற்றவர்களை காயப்படுத்தி, நோகப்படுத்தி இந்த காரியத்தை செய்ய பார்க்கிறோமே தவிர, நாங்க எங்களுடைய குற்றங்களை, இயேசு சொன்னார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய குற்றங்களை நீர் மன்னிக்கிறது போல, அவர் சொல்லி கொடுத்த ஜெபம், என்னுடைய கடனாளிகளை நான் மன்னிக்கணும். எனக்கு பக்கத்துல இருக்கிற கடனாளியை நான் மன்னிக்காம குரல் எப்படி போய் நான் அவர்கிட்ட கேட்கல என்னுடைய கடனை மன்னிக்கணும் சொல்லி. ஆமென். இந்த ராஜா அன்றைக்கு சொன்னார்கள், ராஜா வரும் பொழுது கர்த்தாவே ரட்சியும் 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 சொன்னார்கள். ஆனா மறுபடி இந்த ராஜா வரும் பொழுது எங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த ராஜா வரப்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? கண்ணீரும் கம்பளையுமா இருக்குமா? சந்தோஷப்படு, உன் ராஜா வருகிறார். அதான் தலைப்பு. சந்தோஷப்படு, உன் ராஜா வருகிறார். அந்த ராஜா வருகிற நேரம் சந்தோஷத்தை அனுபவிக்க எங்களால முடியுமான்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி ஏதோ ஒரு காரியம் தடை செய்கிறது. ஒரே மெய்யான தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சரீரமாகிய இந்த சபை இன்றைக்கு அவருடைய சரீரத்திலிருந்து விலகி, இப்ப இந்த கை சொல்லுது, நான் இந்த சரீரத்தோட இருக்க மாட்டேன், நான் தனியா போறேன்னு சொல்லு. தனியா போய் இந்த கையால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த கால் சொல்லுது, நான் தனியா போறேன்னு சொல்லி ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த உலகத்துல எழுப்புதல் 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 சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், கத்திக்கொண்டே இருக்கிறோம், வாய்க்கிலேயே கத்துறோம். ஆனா எழுப்புதலே வருதில்லை. ஏன் தெரியுமா? எழுப்புதலுக்கு ஒரே ஒரு கருவி, ஐக்கியம். ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம், அவர்கள் அனுதினமும் அந்நியோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் ஒருத்தர் அடிச்சு கொள்ள ஆட்களே இல்லை. இந்த சபையில இருக்கிற சகல காரியங்களும் எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்குன்னு சொல்லி ஒரு ஒற்றுமையை பேணினார்கள். அதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு காரணம், எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கு எழுப்புதல் வராததுக்கு காரணமே நாம தான். பிலிப்பியர் 3:8 சொல்லுது, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், எல்லாம் குப்பை, அவர் மட்டும்தான் எனக்கு, எல்லா சொத்தும் அவர் தான். இன்றைக்கு என்ன தெரியுமா நடக்குது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து சிலுவைக்கு போனதான நோக்கத்தையே மறந்து, அவர் எதுக்காக இன்றைக்கு சிலருக்கு எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு. ஆனா பிரசங்கம் எப்படி தெரியுமா? பிரதர் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர் கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர் அவர் என்ன தெரியுமா சொல்றார்? ஐ லவ் யூ. அவ்வளவுதான் அவர் சொல்றார். அவர் சொல்றார் ஐ லவ் யூ. இதுதான் இன்றைக்கு சபைக்கு தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் வருவாரா இருந்தால் சபையில அன்றைக்காவது என்னத்தை காசுக்கார பெட்டியெல்லாம் தூக்கி அடிச்சார். இன்றைக்கு வந்தா என்னத்தை தூக்கி அடிப்பாரோ தெரியாது.
அப்படி இருக்குது, அப்படி ஒரு சூழ்நிலையா இருக்குது. ஆனா அவர் சொல்றார், I don't want this in the church, this is my body. இந்த சரீரத்திலே இந்த வேதனை உண்டு. பவுல் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னிடத்திலே வேதனை உண்டு பண்ணுகிற வழி என்னிடத்திலே உண்டோ என்று எல்லா சபையும் சொல்லணும். வேதனை உண்டு பண்ணுகிற காரியம் என்னிடத்திலே உண்டோ என்று சொல்லி கர்த்தாவே எங்களை ஆராய்ந்து பாருங்க. இப்படி சபை சொல்லுமாயிருந்தா எழுப்புதல் பற்றி எறியும். அவர் சாட்டை எடுத்து வர வேண்டிய அவசியமும் இல்லை, தடி எடுத்து வர வேண்டிய அவசியமும் இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 33வது சங்கீதம் 13-15வது வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். He is watching every single one. He know which is the best church, which is the mega church, which is the perfect church. அவர் சொல்லுகிறார், உண்மையும் உத்தமும் உள்ள மனவாட்டியலை மாத்திரம் அவர் ஏற்றுக்கொண்டார். கடைசி நேரத்தில் ஆண்டவரே நான் என்ன எடுக்க போறேன், தெரிய எடுக்க போறேன்னு சொல்லி போனவன் தான். அவருக்காக யார் ஆயத்தமா இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அவரோட போனாங்க. அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். என்ன சொல்றது, இந்த மாறுபாடான இந்த சந்ததி, இந்த மாறுபாடான இந்த சந்ததியிலிருந்து நாங்க எங்களை விலகி நாங்க தான் காத்துக்கொள்ளணும். எங்களுக்காக இனி யாரும் வர போறது இல்லை. அவர் வந்துட்டு போயிட்டார். ஆனா அவர் அவருடைய வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதபடி இந்த என்னுடைய வசனத்தினாலே காத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த மாறுபாடான சந்ததி, மாறுபாடான உபதேசங்களில் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. திரும்ப திரும்ப போய் இந்த குருத்தோலையை ஏந்தி கொண்டு சிலுவையை செய்து கொண்டு ஓசனா ஓசனா ஓசனான்னு சொன்னா அவர் சொல்லுவார், எத்தனை தரம் தான் ஓசனா சொல்லுவேன், எத்தனை தரம் தான் நான் உன்னை காப்பாத்துறது, நான் உனக்காக எதுக்கு வந்தேனோ இந்த உலகத்துக்கு அதை செய்து முடித்து விட்டேன், திரும்ப நீ ஓசனா சொல்ற. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனுக்கும் என்ன கூடாததுமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அவர்கள் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். வெளிப்படுத்தல இது எப்ப தெரியுமா? இப்ப ஓசனா இல்ல, ரட்சிப்பின் தேவனாகிய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா அவர் எங்களை ரட்சித்துட்டார். நான் திரும்ப திரும்ப ஓசனா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ரட்சியம் சொல்றதை விட ரட்சிப்பின் தேவனுக்கு மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9வது 10வது வசனத்துல சொல்றார். இதுதான் எதிர்காலத்தில் நடக்க வேண்டியது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்களா? ஒருவரும் எண்ணக்கூடாத திரள் கூட்டம் அதுல இருக்கிறான். அப்ப நான் இந்த வசனத்தை வாசிக்கக்குள்ள நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், எனக்கு கன்ஃபார்ம் அந்த எண்ணக்கூடாத கூட்டத்துல நானும் இருப்பேன்னு சொல்லி. ஏன் தெரியுமா? அது எண்ணக்கூடாத கூட்டம்னு சொன்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? 5000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர் இல்ல. கைவிட்டு எண்ண கூடாத அளவுக்கு உலக தோற்றம் முதல் இதுவரைக்கும் இருந்த கர்த்தர் சொல்கிறார், நோவாட காலம் முதல் கொண்டு எல்லாம் அங்க வந்து நிற்கும். ஏன்னா அவங்களுக்கும் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டார்.
அவர் மரித்து அவர் கல்லறையில இருந்த பொழுது பாதாளத்துல போய் நோவாவின் காலத்தில் மரித்தவர்களுக்கும் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாரு. அவரை யாரும் சொல்லல அது எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி. அவர் சொன்னார், என்ன தெரியாட்டி நீ அங்க போ, அவன் உனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவார். ஆனா அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? ரட்சிப்பின் தேவனுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கத்ததேவல, ஐயோ ஆண்டவரே எங்களை பாருங்க, கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியுது இல்லையா கத்தாவே? அவர் சொல்றார், நீ கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது, ஆனா என்ன செய்ய, நீ இப்படியே தானே கேட்டுட்டு இருக்கிற. அவர் சொல்றார், கொஞ்சமாவது சந்தோஷமாயிரு, கொஞ்சமாவது சிரிச்சு கொண்டிரு, நான் தான் எல்லாத்தையும் செய்து முடித்தேனே. அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். We are waiting for his coming. The king is coming. The king is coming. ராஜா வருகிறார். அவருடைய வருகையை காண நான் சந்தோஷத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ராஜா வர போறார். அவர் சொன்னார், உனக்காக போய் நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தப்படுத்திட்டு நான் வருகிறேன், வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டார். பிறகு எதுக்கு நான் கவலைப்பட்டு இருக்கணும், எதுக்கு நான் கஷ்டத்தோட இருக்கணும்? அவர் தான் வர போறாரு, அவர் தான் என்ன கூட்டிட்டு போறாரு. இதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும்? இந்த சந்தோஷத்தோட அவருக்காக காத்திருப்போம். பிதாவே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் உம்முடைய ராஜ்யத்திலே மறுபடியும் இந்த உலகத்துக்கு நீர் வருகிற பொழுது உம்முடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய், தகுதியுடையவர்களாய், நீதிமான்களாய் நிற்கும்படியாக நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரே, அழைத்திருக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீர் எங்களை மகிமையும் படுத்தி இருக்கிறீர், அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். வரப்போகிறதான ராஜாவுக்காக சந்தோஷத்தோடு காத்திருக்க கிருபை செய்வீராக. கர்த்தாவே, வரப்போகிறதான இந்த பொல்லாத இந்த உலகத்தினுடைய அழிவுகளில் இருந்து ராஜா எங்களை ஏற்றுக்கொண்டு போவார் என்கிற சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் ஓட கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த உலகத்தை, குப்பையை நஷ்டமாக எண்ணவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஆதாயம் என்று ஓடத்தக்கதாய் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் உம்முடைய வல்லமையான ஆவியானவரை நீர் ஊற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஊற்றியதான் அந்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே கொழுந்து விட்டு எரிய கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சில காரியங்கள் மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லி கதைக்கிறதும் ஆனால் தடைப்பட்டுட்டு இந்த ஆராதனை முடிவில் சீக்கிரமாக நாங்கள் அதை கதைப்போம். மறந்துடாதீங்க, வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு இந்த இடத்துல பெரிய வெள்ளி ஆராதனை நடக்கும். தயவு செய்து கலந்து கொள்ளுங்க, மற்றவர்களையும் கூட்டி வாருங்க. ஏன் தெரியுமா, வெள்ளிக்கிழமை நாங்கள் பிரசங்கம் பண்ண போறதில்லை, படம் பார்க்க போறோம். ஆமென். எப்படி படம்ன்றதை மட்டும் பார்க்கறதுக்கு நீங்க ஆவலமாங்க. So Friday we have a movie. Okay? It's a science. எப்படிப்பட்ட மூவி? சயின்ஸ். எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மரித்தார்னு சொல்லி படம் பார்க்க போறோம். ஆமென். திரும்ப திரும்ப சிலுவையை தூக்கிட்டு அழுதுட்டு அவருக்கு பின்னால ஓடாதபடி அவர் என்ன பண்ணினார்ன்றதை நாங்கள் பார்த்துருவோம். ஆமென். மறந்துடாதீங்க, 3 மணிக்கு ஈஸ்டர் ஆராதனை வழமை போல இந்த இடத்துல 11:30 நடக்கிறது போல இந்த இடத்துல நடக்கும்.
அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. மற்ற ஊழியங்கள், யூத் மீட்டிங், சண்டே ஸ்கூல், பெண்கள் மீட்டிங் பாருங்க, என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? ஆண்களுக்கெல்லாம் அவமானம். பெண்கள் இரவு 10 மணிக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க கூடி. என்ன சிஸ்டர், பெண்கள் 10 மணிக்கெல்லாம் பெண்கள் ஒன்று கூடி இருந்து ஜெபிக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் சபைக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நான் எதிர்பார்க்கிறேன், இந்த ஜெபம், இந்த தீயானது எப்படி இருக்கணும்? மங்கி எறியக்கூடாது, காட்டு தீ போல பரவணும். இது பரவுகள் எப்படி இருக்கணும்டா, ஆண்களும் நாங்க 11 மணிக்கும் ஜெபிப்போம்னு சொல்லி எழுப்பி வந்திருக்கணும். விடிய காலையில 4 மணிக்கு எழுப்போம்னு சொல்லி வந்திருக்கணும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மற்ற ஒரு காரியங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. முக்கியமா மறந்துடாதீங்க, எங்களோட சர்ச் கேம்ப் இடம் கிடைக்குதோ இல்லையோ அதெல்லாம் ஏற்ற வேளையில கர்த்தர் எங்களுக்கு சந்திப்பார். வளமை போல நாங்கள் எப்பொழுதுமே போன முறை செய்தது போல ஜூன் கடைசியிலிருந்து ஜூலை அந்த 2-3 days லீவு போட்டுருங்க. இப்பவே யார் என்ன சொன்னா என்ன, லீவை போட்டுட்டு வந்துருங்க. கேட்டா சொல்லுங்க, ஆண்டவர் கேட்கிறான்னு சொல்லுங்க. இந்த கழுதையை ஆண்டவர் கேட்கிறார். சொல்லுங்க, இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. ஒரு 3 நாளைக்கு அவர் யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்துடுவார். அவர் கொண்டு வர நேரம் உண்டு. அங்க நாங்க பெற அபிஷேகம் இங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஆமென். நாங்க வேலை செய்யற இடத்துல கொண்டு வரணும், படிக்கிற இடத்துல கொண்டு வரணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த இடங்களுக்காக காலநிலைகள் கர்த்தர் சரியான விதத்தில் மாற்றி தரணும். இது எல்லாவற்றுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் சொல்லுங்க, மற்றவர்களையும் வெள்ளிக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எல்லாருமே ஜெபத்தோடு கூட நாங்கள் நிறைவு செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையுள்ள சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், மாறாதவர். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்துக்காக தங்களுடைய கரங்களை நீட்டுகிற, தங்களுடைய ஒத்தாசைகளை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. கர்த்தாவே, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. கர்த்தாவே, உமக்காக ஓடுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய குடும்பங்களிலே உம்முடைய ஆசீர்வாதமானது 100 மடங்கு பலன் தர கர்த்தர் கிருபை செய்தல்லுங்க. கர்த்தாவே, அவர்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை வந்து வரட்டும்ப்பா. கர்த்தாவே, இந்த வாரங்களிலே அவர்களோடு கூட இருந்தல்லுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உடைய ஞானத்தை கொடுத்தல்லுங்க. பாதுகாப்பை கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நீர் கிருபையாய் நடத்துகிறோம். உடைய வல்லமுள்ள கரம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.